NXTGEN Cooking. Hi, hello, welcome you to Aachi NXTGEN Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர் ஓன் ட்ரெடிஷ்னல் சாம்பார். இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு சாம்பார் வைங்க அப்படின்னு சொன்னா ஐயோ அது கஷ்டமான ரெசிபிங்க, ஆனால் வீட்டில் அம்மா சூப்பராக வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஈஸி ரெசிபி அண்ட் இட்ஸ் ஈவன் மோர் ஈஸியர் வித் ஆச்சி சாம்பார் பவுடர். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே எப்படி ஈஸியாக குயிக்காக மனமான சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பருப்பை எடுத்துக்கலாம். அதில் 800 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணி கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸ்ட் ஆனியனை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். 2 கிரீன் சில்லிஸ் அண்ட் ஃபியூ கரி லீவ்ஸ் ஆட் பண்ணி 1 மினிட்க்கு சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க 100 கிராம் முருங்கைக்காய், அப்புறம் 2 பிரிஞ்சால கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க 2 டொமேட்டோஸை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டாமரின் ஜூஸை ஆட் பண்ணி இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் ஆச்சி சாம்பார் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டா சால்ட் ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற தாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடலாம். இப்போ சாம்பார் நல்லா பாயில் ஆயிடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர்பான ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆச்சி சாம்பார் பவுடர் வச்சு எப்படி ஈஸியான டேஸ்டியான சாம்பார் செய்யறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எல்லாரையும் அசத்துங்க. அதுக்குள்ள இன்னொரு சூப்பர் கூல் ரெசிபி உங்களை மீட் பண்றேன். Until then, டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi NXTGEN Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.